Unit 1 நம்பர்ஸில் உள்ள recap exercise. அதில் 10 sum represent 1/2 plus 1/4 in a diagram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டயக்ராம் போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா? இப்போது 1/2 ப்ளஸ் 1/4 இப்படிதான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணால் டினாமினேட்டர் சேம் பண்ணணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 2s are 4 வரும். ஸோ நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்கலை. 2 2s are 4ன்னு டேரெக்டாக போட்டேன். இப்போ கீழேயும் 2 மேலேயும் 2ஆல் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 1s are 2, 2 2s are 4 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 1/4ன்னு இருக்குது. இப்போ 1/4 இப்படி போட்டோம்னா என்னாச்சு? 4 4 டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இங்கே 4 அப்படியே போட்டலாம். 2 + 1 என்ன? 3. இப்போ 3/4. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா? நான் வந்து பாக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸ் போடணும். இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதை 4 பக்கமுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4ஆக டிவைட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் 4 கொடுத்துருக்கு. ஸோ இதை நான் 4ஆக டிவைட் பண்ணுறேன். 2 கீழே ஒன்று பண்ணாச்சு 4 ஆயிடுச்சு. மேலே இப்போ நியூமரேட்டரில் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 3 இது ஷேட் பண்ணணும். இப்போ 3 இது ஷேட் பண்ணிடலாம். இங்கே எந்த 3 வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாக்ஸும் ஷேட் பண்ணிடலாம். இப்போ என்னாச்சு? 2 பாக்ஸ் கிட்ட ஷேட் பண்ணி ஒன்று 2 பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு. நான் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஷேட் பண்ணணும். இது மாதிரி 3 பாக்ஸையுமே ஷேட் பண்ணணும். இப்போ நான் 3 பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு. மொத்தம் 4, அதில் 3 ஷேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3/4. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.